இது ஒன்னும் பகுத்தறிவு மேடை கிடையாது, இது கோயில். இங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சம்பந்தப்பட்ட லக்ஷ்மிக்கு புரியணும். நாம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொன்னையும் அடுத்தவங்களா சொல்லிட்டு இருக்க முடியும்? அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தானா ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். லட்சுமி நில்லு, அவ சொல்றா நீ ஏன் போற? லட்சுமி நில்லுடா. அக்கா ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திருவிக்ரமாய நமஹ. ஹரி சார், அது என்ன சக்கரை பொங்கல் தானே? என்னங்க நீங்க? ஷோ, மாலை எடுத்து கொடுங்கோ. சரிங்க சாமி. இந்தாங்க சாமி. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணம் சதமானம் பவதி சதாய புருட சதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணம் தனம் தானியம் பசு பகவத்ரடாமம் ததசம்பத்தரம் தீர்க்கமாயு. இத கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. திருமாங்கல்யத்தை எல்லாரும் தொட்டு கண்ணில் ஒத்திக்குங்கோ. அப்பதான் சீதாராமருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். சாமி எனக்கு அச்சதா பகவானே திருமாங்கல்யம்.
திருமாங்கல்யம் தவறிருக்கு. இது ரொம்ப நல்ல சகுனம். இந்த திருக்கல்யாணத்துல கலந்துகிட்ட எல்லார் வீட்லயும் பகவான் எல்லார் வீட்லயும் சுபகாரியம் நடக்கிறபடி செய்வார். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துடானேன மம ஜீவனஹேதுனா கண்டே பத்யாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சுபம். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். சொல்லு சந்தோஷ். ஏ பவி, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ்? எங்க நீயே கொஞ்சம் கெஸ் பண்ணு பார்க்கலாம். என்னன்னு தெரியல, ஆனா உன் உற்சாகம் போன் வழியா இங்க வரைக்கும் வரத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு மட்டும் தோணுது. ஆமா பவி, என் உற்சாகத்துக்கு அளவே இல்ல. எனக்கு கார் ஓட்டும் போதே அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்குது. டேய் டேய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடா. சரி, என்ன விஷயம் நீயே சொல்லு. பவி, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. சூப்பர்ரா, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ மை டியர் லவ். வாழ்த்துக்களை கண்டினியூ பண்ற மாதிரி அடுத்து ஒரு நியூஸ் சொல்றேன் பாரு. சொல்லட்டுமா? என்ன? மும்பைல 1 month ட்ரைனிங். ட்ரைனிங் பீரியட்ல ஸ்டே பண்றதுக்கு அவங்களே கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க. வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் ஸ்டே வித் ஃபேமிலி பவி. என்னது, வித் ஃபேமிலியா? யே, அப்ப நானும் வரேனா? ஆமா பவி, டே ஃபுல்லா ஆபீஸ், ஒரு ஈவினிங் ஜோடியா நாம மும்பையை சுத்துறோம். நைட்டு ஜாலியா இருக்கும். ஓகேவா? ஏய், என்ன டபுள் ப்ரமோஷனுக்கு ஐடியா பண்றியா? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிறது உன் விஷயத்துல சரியா இருக்குடா. நீ உன் கம்பெனி மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஹார்ட் ஒர்க், ட்ரஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பவி. இப்படி ஒரு லாங் ஜம்புக்கு அம்மா தான் காரணம்.
அவங்க மட்டும் அன்னைக்கு வந்து எம்டி கிட்ட பேசாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த வேலையில இருந்திருக்கவே மாட்டேன். ஆமா சந்தோஷ், அவங்களோட ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் தான் உன்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆமா, அத்தை கிட்ட உனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டியா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா எடுக்கவே இல்ல. அம்மா எங்க? ஆமாமா, நானே சொல்ல மறந்துட்டேன் பாரு. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, போனை வேற வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? அம்மா கிட்ட பேசலான்னு பார்த்தேன். பவி பவி. ஏய் சந்தோஷ், இரு, அத்தை வந்துட்டாங்க போல இருக்கு. நான் போன் குடுக்கற, வெயிட் பண்ணு. அத்தை. பவி. சந்தோஷ் லைன்ல இருக்கான், உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஹலோ குட்டி, சொல்லுப்பா. அம்மா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா? அப்படியா? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம் குட்டி. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இன்னும் பெரிய இடத்துக்கு போவ. அதெல்லாம் இல்ல, எல்லாம் உங்களாலதாம்மா. உங்க ஆசீர்வாதம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படிலாம் இல்ல, என்னோட குட்டி ரொம்ப புத்திசாலி, ஒரு கடின உழைப்பாளி. அதுதான் உன்னை இவ்ளோ தூரம் உயர்த்தி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டி. இல்லம்மா, நான் தானே அங்க வந்து. ஹலோ ஹலோ குட்டி குட்டி. என்னாச்சு அத்தை? கட் ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டானே குட்டி. ஒன்னும் ஆயிருக்காது, யாராவது முக்கியமான ஆளை பார்த்திருப்பான், கட் பண்ணிருப்பான். அவனே திரும்ப கூப்பிடுவான். ம். டேய், அங்க ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரா? ஆமாப்பா, வாங்க. ஏய், இது ஆக்சிடென்ட் பா. வாசிக்கிறோம் போலாம். பார்க்கலாம். பிரதர் 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 ஏம்பா, பிரதர், என்னாச்சு? பிரதர், யாரு பிரதர், பிரதர். யாரு இவரு? ஐயோ பிரதர் பிரதர். என்னப்பாச்சு? ஏம்பா, என்னாச்சு? யாரு அந்த தம்பி? எவ்வளவு வேகமா வந்து இடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாரு. எங்க யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ், வந்து தூக்குங்க. ஹலோ, கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டு வந்து இப்படி இடிச்சிட்டியே. பிரதர் இங்க பாருங்க பிரதர். எல்லாம் பண திமிரு. இந்த கார்ல போறவனுக்கு ரோட்ல யாரும் நடக்க கூடாது. அவ்வளவு வேகமா வந்து இடிச்சிருக்க. ஏங்க, நான் வேகமாலாம் வரலங்க, நான் ஸ்லோவா தான் வந்தேன். அவர் தான் டக்குன்னு வந்துட்டாரு. நீ வேகமா வராமல இப்படி அடிபடும். அதான் தள்ள அடிபட்டு ரத்தம் வருது. கண்ணு முழிச்சு பாருங்க பிரதர். பிரதர் பிரதர். ரத்தம் போயிருக்க பார்த்தா இவன் பொழைக்க மாட்டான் போல இருக்கு. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். நீங்க ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேணாம், நானே என் கார்ல தூக்கிட்டு போறேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதும். எதுக்கு? போலீஸ் கேஸ் வந்தா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கலையணுமா? இடிச்சவன் நீதான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கலையணும்? வேடிக்கை பார்த்தா நாங்க ஏன் வரணும்? ஏங்க, நீங்க யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம், ஹாஸ்பிடல் வர வேண்டாம். இந்த கார்ல ஏத்துறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். வாங்க பிரதர், வாங்க பிரதர் ப்ளீஸ். ஐயோ, பார்த்தா பாவமா இருக்கு, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தூக்குங்க. குடி. அந்த பேக் எடுத்துக்கங்க. நீ அப்படியே அந்த பக்கமா குடிப்பா. நல்ல தூக்குப்பா. இது பாப்பா. பாத்து பாத்து மெதுவா. மேடம், கொஞ்சம் எமர்ஜென்சி மேடம். யாராவது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? பாய், இங்க வாங்கண்ணா. இங்க வாங்க. மேடம், சார் கூட போங்க, சரி. பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்க. கொஞ்சம் வாங்க. சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரம். சார் சார் இருங்க. என்ன இது, ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா மேடம்,
பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஆக்சிடென்ட் கேஸ்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? ஐயோ மேடம், சொல்றத கேளுங்க ப்ளீஸ். உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன். இப்ப ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிக்கலாமா? சார், இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். எங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நாளைக்கு போலீஸ் என்கொயரின்னு வந்தா எங்க தலை தான் உருளும். மேடம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மேடம். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க மேடம். இது எமர்ஜென்சி கேஸ், கொஞ்சம் எப்படியாவது காப்பாத்துங்க. டாக்டர் எங்க? என்ன பிரச்சனை? டாக்டர், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கொஞ்சம் எமர்ஜென்சியா இருக்கு, கொஞ்சம் காப்பாத்துங்க. இந்த பக்கம். சிஸ்டர், அவங்க டீடைல்ஸ் வாங்கிட்டு உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்புங்க. ஓகே சார். சீக்கிரம் போங்க. சார், உங்க டீடைல்ஸ் கொடுங்க சார். ஆதார் கார்டு, பான் கார்டு ரெண்டுமே. என்ன? ஹலோ குட்டி, என்னாச்சு? போன்ல பேசிட்டு இருக்கும்போதே போன் கட் ஆயிடுச்சு. இல்லம்மா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. எது ஆக்சிடென்டா? என்ன சொல்ற குட்டி? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அத்தை, என்ன ஆக்சிடென்ட்? சந்தோஷ்க்கு என்னாச்சா? ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் கார்ல வரும்போது போன் பேசிட்டு வந்தேன்ல, அதான் ஒருத்தர் மேல இடிச்சிட்டேம்மா. ஐயோ, அவருக்கு என்னாச்சு குட்டி? அந்த ஆள் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? தெரியலம்மா, அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஸ்லோவா தாமா வந்தேன். அவர் எங்க இருந்து எப்படி வந்தாருன்னே தெரியல. நல்லா அடிபட்டுருச்சு. என் கெரியரே போச்சுமா. மும்பைக்கு ட்ரைனிங் போற நேரத்துல இப்படி ஆகணுமா? இல்ல குட்டி, குட்டி இத பாரு, நீ அழாத. அம்மா இப்பவே வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு? அம்மா, கோடம்பாக்கத்துல கேஆர் ஹாஸ்பிட்டல். சரி சரி, இத பாரு, நீ தைரியமா இரு. அம்மா இப்ப வரேன். இல்ல நீ அழக்கூடாது, தைரியமா இரு. நாங்க இப்ப வந்துடுறோம், சரியா? சரி சரிம்மா. என்னாச்சு அத்தை? என்ன ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஏதோ பேசுறீங்க? குட்டி கார்ல போகும்போது யாரையோ இடிச்சிட்டானா பாவி. ஐயோ, போலீஸ் கேஸ்னு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அத்தை. அப்படி ஏதாவது ஆனா அவன் கெரியரே ஸ்பாயில் ஆயிடும் அத்தை. இல்ல, அப்படி எதுவும் ஆகாது பவி. சாமி இருக்காரு. முருகா, வா நம்ம உடனே இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி அத்தை, வா சீக்கிரம் போலாம். சார். டாக்டர், என்னாச்சு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. ஆக்சிடென்ட் ஆனதுல பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அதனால தான் மயக்கமாயிட்டாரு. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். அத்தை, சந்தோஷ் அங்க இருக்கான். குட்டி, அம்மா, அம்மா. குட்டி, என்னப்பா? இத பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன உனக்கு ஒண்ணும் இல்லையா? உடம்புக்கு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கார்ல அடிபட்டவருக்கு தான் கொஞ்சம் எமர்ஜென்சியா இருக்கு. அச்சச்சோ, டாக்டர் என்ன சொன்னாரா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கல பவி. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. குட்டி, பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. கடவுள் இருக்காரு. நீ தைரியமா இரு, சரியா? கார்ல போகும்போது ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா குட்டி? ரோட்ல நடக்கிற முக்காவாசி ஆக்சிடென்ட் இந்த போனால தான் நடக்குது. போன் பேசிக்கிட்டே பைக்கோ காரோ ஓட்டவே கூடாது. நாம செய்யற சின்ன தப்பு நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடாதா குட்டி? நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் தானே குட்டி? நான் ஸ்லோவா தாமா வந்தேன். அந்த டர்னிங்ல நான் தெரியாம போய் மோதி. உனக்கு ப்ரமோஷன் வந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேடா. அதான் பவி, எனக்கும் பயமா இருக்கு. நாளைக்கு மும்பை வேற போகணும். ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொல்லி போலீஸுக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.